அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம ஜியோகிரபியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 8th சோஷியல் சயின்ஸ் புக்ல இருந்து 3rd லெசன் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ 3rd லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீரியல் சுழற்சி. நீர் வந்து எப்படி சுழன்று ஆவியாகி மேகமாகி திருப்பி மழை பொழிவை கொடுக்குது அப்படிங்கிறக்கான லெசன்ஸ் இதுல. ஸோ அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ புவியில் உள்ள நீர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்த நீருடைய சதவிகிதம் எவ்வளோ, அது நம்மளுடைய பயன்பாட்டுக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் உவர் நீர் பேராளிகள். நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே ஓஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த ஓஷன்ஸ்ல இருக்கக்கூடிய தண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது உப்பு கரிக்கும். ஓகேங்களா? அப்போ உவர் நீர் பேராளிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 97.20% இருக்கு. ஸோ அதுவே நன்னீர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.80, அதாவது நல்ல தண்ணி அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 2.80% தான் இருக்கு. இந்த 2.80% எப்படி ஸ்ப்ரெட் அப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிலத்தடி நீர்ல 30.10, அதாவது 30.10%, பனியாறுகள் மற்றும் பனிமலைகள்ல இருந்து 68.70%, ஸோ மிற்றவையில இருந்து 0.90% இருக்கு. ஸோ இதை திருப்பியும் கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப நிலத்தடி நீர், மேற்பரப்பு நீர் அப்படின்னு சொல்லி இருக்குங்களா. அப்ப மேற்பரப்பு நீர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் 0.30% தான் இருக்கு. அந்த மேற்பரப்பு நீரை சதுப்பு நிலங்கள் வந்து 11%, ஏரிகளை வந்து 87%, ஆறுகளை வந்து 2% இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து நீர், மொத்த நீர்கள்ல இருந்து எவ்வளவு நன்னீர், ஸோ அதில் நம்ம எவ்வளவு பயன்பாட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக். ஸோ அடுத்தது இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீரினுடைய கன அளவின் மதிப்பீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்துக்கலாம். ஸோ நீர் ஆதாரம் அப்படிங்கிறது என்ன, இதில் இருக்கக்கூடிய எந்த அளவுக்கான அதனுடைய கன அளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ பேராளிகள், கடல்கள் மற்றும் குடாக்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ கியூபிக் மைல்ஸ் இருக்கு. அண்ட் மொத்த நீரோட சதவீதம் 96.54%. அதே மாதிரி பனிமலைகள், பனியாறுகள், நிலையான உரைப்பனில 1.74%, நிலத்தடி நீர்ல 1.69%, மண்ணினுடைய ஈரப்பதத்துல 0.001%, நிலப்பகுதியில் காணப்படும் நிரந்தர பனிக்கட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 0.022%, ஏரிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 0.013%, வளிமண்டலத்துல 0.001%, சதுப்பு நில நீர்ல வந்து 0.0008, ஆறுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.0002, உயிரியல் நீர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 0.001. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய மேற்பரப்புல இருக்கக்கூடிய நீரினுடைய கன அளவு. ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, சும்மா ஒரு நாலேஜ்க்காக மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ மற்றபடி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வராது. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த பாக்ஸ் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவியாதல் விகிதம் அதிகரித்தல் ஆனது. ஸோ இது எப்படி வந்து அதிகரித்தல், எதன் மூலமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காற்றின் வேகம் அதிகரிக்கும் பொழுது ஆவியாதலும் அதிகரிக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது ஆவியாதல் அதிகரிக்கும். செகண்ட் ஒன் ஈரப்பதம் குறையும் பொழுது ஆவியாதல் அதிகரிக்கும். ஸோ ஈரப்பதம் குறையிறது, வெப்பநிலை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஆப்வியஸா ஈரப்பதம் குறைஞ்சுதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆவியாதல் அதிகரிக்கும். பூமியில் நீர்நிலைகள் அதிகரிக்கும் பொழுது ஆவியாதல் அதிகரிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து ஆவியாதல் அதிகரிக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது இந்த பாக்ஸ்ல நீர் சுருங்குதல் பத்தி கொடுத்திருக்காங்க. நீர் சுருங்குதல் அப்படிங்கிறது என்னன்னா நீராவி காற்றில் செறிந்து பூரித நிலையை அடைவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்கிருந்து நம்ம எடுத்து எவாபரேட் ஆகக்கூடிய வாட்டர் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எவாபரேஷன் அங்க போய், அதாவது காற்றுல போய், அட்மாஸ்பியர்ல போய் அங்க ஒரு கம்ப்ளீட்டா 0 ஸ்டேட் அடையும், பூரித நிலை அப்படிங்கறத அடையிறது. அப்ப வெப்ப காற்று குளிர்ந்த காற்றை விட அதிக நீராவியை தக்க வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வெப்ப காற்றுலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமா வந்து ஆவியாதல் நிகழும். அப்படி இருக்கும் போது அதிக அளவு நீராவியை தக்க வச்சுக் கொள்ளும். வெப்பநிலை குறையும் பொழுது காற்று புரித நிலையை அடைகிறது. சோ இதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல அழுத்தம் வந்து கம்மியா இருக்கும்போது, அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய, அழுத்தம் அதிகமாகும் போது அழுத்தம் குறைவான காற்றிலிருந்து வரும்போது மழையா பொழிகிறது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நீர் சுருங்குதல் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்தது பிரசிபிடேஷன், மழைப்பொழிவு அப்படிங்கிறது மழைப்பொழிவுகளுடைய வகைகள் கொடுத்திருக்காங்க. மழைப்பொழிவுனா என்ன, கல்மழைனா என்ன, உரைப்பனி மழை என்ன, ஆலங்கட்டி மழை என்ன, பனிப்பொழிவு என்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸா இங்க பிக்சர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது இன்ஃபில்ட்ரேஷன், நீர் ஊடுருவுதல் அப்படிங்கிறது. ஸோ எந்த மாதிரி நீர் ஊடுருவுது அப்படிங்கிறதுக்கான ஒரு டயக்ராம் இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ மழைப்பொழிவு மூலியமா மேற்பரப்பு மண்ணில இருந்து அப்படியே இறங்கி நிலத்தடி நீர் மட்டம் உயர்கிறது அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல இங்க நீர் புகாப்பாறை, மண்ணில் குறைவான நீருடுதல். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல அதிகமாவே உங்களுக்கு தண்ணி வந்து உள்ள போகுது. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து தண்ணி உள்ள போக முடியாத அளவுக்கு பாறைகள் இருக்கு அப்படிங்கிறது. சோ இது என்ன ஆகும் அப்படின்னா நீர் புகும் பாறை, மண்ணில் அதிகமாக நீர் ஊடுருவல். சோ இப்படி இதன் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயருது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அடுத்தது நீர் உட்கசிதல்.
பர்குலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்கசிதல் அப்படிங்கிறது இப்ப இந்த இடத்துல மழைப்பொழிவு, இந்த இடத்துல நீர் ஊடுருதல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வழியா நீர் வடிதல் ஏற்படுகிறது. அப்படி நீர் வடிதல் இருக்கிறதுனால சோ இந்த பக்கமா போய் அகைன் கடல் வழியா நம்மளுக்கு போகுது. சோ இதுதான் வந்து வேயா இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு கசிவு ஏற்பட்டு இந்த வழியா போய் நம்மளுக்கு நீர் விடுதல் ஏற்பட்டு கடல்ல கலக்கும். ஓகேங்களா? சோ இது அகைன் நீர் ஆவியாதல், நீர் சுரங்கள்ல நடைபெற்று திருப்பி மேகமா மாறி மேகத்துல இருந்து மழைப்பொழிவு நடக்கும். சோ இது எல்லாமே நீராவி போக்கு நம்மளுக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். எப்படி நீர் மழை நீர் வந்து பூமிக்கு வந்து திருப்பி ஆவியாகி சுருங்கி மறுபடியும் மழை பொழிவு அப்படிங்கறத கொடுக்குது அப்படிங்கறத வச்சுதான். ஓகேங்களா? சோ அடுத்ததுல நீர் வழிந்தோடல். சோ இது வந்து எப்படின்னா எந்த வழிகள்ல வழிந்தோடுகிறது. இப்ப இங்க ஆவி ஆகுது, சோ இந்த இடத்துல வந்து மழைப்பொழிவு ஏற்படுது, இந்த இடத்துல குறைவான தாழ்வு, அதாவது அதிக அழுத்தம் அங்க இருந்திருக்கும், குறைவு தாழ்வு மண்டலம் வரும்போது மழைப்பொழிவு வரும். அப்படி இருக்கும்போது மேற்பரப்பு நீர் வழிந்தோடி மறுபடியும் நீர்மட்டமும் நிலத்தடி நீருக்கு புதுப்பிக்கல் செய்து அகைன் இங்க இருந்து திருப்பியும் கடல்ல போய் சேர்ந்து திருப்பியும் கடல்ல இருந்து ஆவியாகி இந்த ரிப்பீட்டேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இப்படிதான் வந்து நீர் வழிந்தோடல் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீரியலை அளக்க உதவும் அளவுகள் என்ன அப்படின்னு சொல்லி அலகுகள் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன் ஆவியாதல். ஆவியாதல் அப்படிங்கிறது வந்து அங்குலம் அல்லது சென்டிமீட்டர்ல தான் நம்மளுக்கு சொல்லுவோம். சோ இவ்வளவு சென்டிமீட்டர் வந்து ஆவியாகி இருக்கு, இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பொழிவு இருந்திருக்கு அப்படின்னு. சோ மழை நீர் ஊடுருவலை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் அல்லது மணி அப்படிங்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் அலகுகள் வந்து யூஸ் பண்ணுவோம். மழைப்பொழிவு அப்படிங்கிறது அங்குலம்ல யூஸ் பண்ணுவோம், மில்லிமீட்டரும் யூஸ் பண்ணுவோம், சென்டிமீட்டர் இவ்வளவு மில்லிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு, இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? சோ மழைப்பொழிவுக்கும் இந்த மூணுமே கேட்டகரைஸ் பண்ணுவோம். புவி மேற்பரப்பில் நீர் ஓடலினுடைய கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன அடி அல்லது வினாடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மழை வலிவினுடைய கன அளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன அடி, மழை நீருடைய கொள்ளளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன அடி அல்லது ஏக்கர் அடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் பெருசா வராது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ அடுத்த லெசனையும் பார்த்துடலாம். இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல். ஸோ இடம்பெயர்தல் அப்படிங்கறத நம்ம முதலே பார்த்திருப்போம். எதற்காக இடம்பெயர்தல் நிகழுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்மளுடைய தேவைக்கேற்பவும் வசதிக்கேற்பவும் நகரமயமாதல் கேட்பவும் நம்மளுக்கு தேவையான ஒரு பேசிக் நீட்ஸே கிடைக்காத பட்சத்துல இடம்பெயர்தல் அப்படிங்கிறது நிகழும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ இடம்பெயர்வுக்கான காரணிகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இடம்பெயர்வுக்கான காரணிகள் அப்படிங்கறத பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க உந்து காரணிகள். சோ எதுக்காக வந்து இடம்பெயர்வுகள் நம்ம நிகழ்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒண்ணு வந்து ஏழ்மை காரணமாகவும், போர் காரணமாகவும், நலிந்த வேளாண்மை இல்ல, அங்க கால்நிலை பேரிடர்கள் இல்ல, இது எல்லாமே வந்து ஒரு உந்து காரணிகளா இருக்கு. இடம்பெயர்ந்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். சரிங்களா? சோ இப்ப கூட நம்ம ரஃபா பார்த்திருப்போம், அங்க இஸ்ரேல் நடக்கக்கூடிய இஷ்யூஸ். சோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உந்து காரணிகள் கீழே வரும். அதுவே இழு காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல சொல்லிட்டோம். சோ நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய ஒரு தேவைகள் அங்க இல்லாம இருக்கும். அப்போ அடுத்த ஊருக்கு போய் அது எங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து போகக்கூடிய கட்டாயத்துல இருப்போம். சோ அப்படி இழு காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆரோக்கிய பராமரிப்பா இருக்கட்டும், கல்வி, அமைதி, உணவு, நகர வாழ்க்கை, வேலை வாய்ப்பு, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு தேவையான நீட் இருக்கக்கூடிய ஒரு இடங்களா மாறுகிறது. ஓகேங்களா? சோ இது வந்து கட்டாயம் வேற வழி இல்லாம நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து நம்மளுடைய லக்ஸரி இதுல வரும். சரிங்களா? நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக, நம்மளுடைய விஷயங்களுக்காக நம்ம மாறுறது அப்படிங்கிறதுக்காக வரும். சரிங்களா? அடுத்தது இழுக்காரணிகள், உந்து காரணிகள். முதல்ல நம்ம பார்த்திருப்போம். இது எல்லாம் தான் வந்து ஒரு கண்டென்ட். ஓகேங்களா? சோ இது வந்து எதனால அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காக தேவைக்காக நம்ம போறதும் கட்டாயத்துக்காக போறதும் அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. சோ இழுக்காரணிகள், உந்து காரணிகள். இயற்கை காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இடர் குறைவாக உள்ள மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த உந்து காரணிகள் அப்படிங்கிறது இடர் பாதிக்கும் மண்டலங்களா இருக்கும். இது உகந்த காலநிலை, இது வந்து காலநிலை வேறுபாடு இருக்கும். கடுமையான காலநிலைகளுக்கு இதெல்லாமே இருக்கும். இயற்கை வளங்கள் மற்றும் கனிமங்கள் மிகுந்த பகுதிகளா இருக்கும். நீர், எண்ணெய், யுரேனியம் அதெல்லாமே. இங்க விளைச்சல், பொய்த்தல் மற்றும் உணவு பற்றாக்குறை இருக்கும். இதெல்லாம் வந்து இயற்கை காரணிகள். அதுவே பொருளாதார காரணிகளை பார்த்தோம் அப்படின்னா வேலை வாய்ப்பிற்கு ஏற்ற சூழல்கள் இங்க இருக்கும், இங்க வேலை வாய்ப்பின்மை இருக்கு. அதனால வந்து இந்த பொருளாதார காரணிகள்னால நம்ம மைக்ரேட் ஆறோம். அடுத்தது சமூக மற்றும் பண்பாட்டு காரணிகள். அதை பார்த்தோம் அப்படின்னா சமூக ஒற்றுமை ஒரு காரணமா இருக்கும், சமூக முரண்பாடுகள் ஒரு காரணமா இருக்கும். பூசல்கள் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்த விட்டு இந்த இடத்துக்கு மாறினா போதும், நம்மளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக மாறுறது. அடுத்தது மக்கள் தொகை காரணிகள். இங்க குறைவான மக்கள் தொகை இருக்கும், இங்க மிகை மக்கள் தொகை பெருக்கம் இருக்கும். அரசியல் காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க அரசியல் பாதுகாப்பு இருக்கும், இங்க போர், சமூக உரிமைகள், அமைதியின்மை, இந்த காரணங்கள்னால அங்க பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அங்க வாழக்கூடிய சிச்சுவேஷன் இருக்காது. சோ தனித்துவம் மற்றும் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாதுகாப்பு சார்ந்தவை இனம், மதம் மற்றும் கலாச்சார துன்புறுத்தல், இது எல்லாமே இங்க இருக்கும். சோ இங்க குறைந்த செலவு, எளிதில் கிடைக்கும் நகர்ப்புற சேவைகள், எடுத்துக்காட்டு சுகாதாரம், கல்வி, பொழுதுபோக்கு, போக்குவரத்து, நீர் போன்றவை, இது எல்லாமே வந்து அரசியல் காரணிகளை ஒன்னா இருக்கும். இங்க குறைவான அல்லது பற்றாக்குறையான நகர்ப்புற சேவைகள் இருக்கும். சோ மற்றும் உள்கட்டமைப்பு வசதி, எடுத்துக்காட்டு சுகாதாரம், கல்வி, பொழுதுபோக்கு, போக்குவரத்து
போன்றவை இதெல்லாம் இங்க இருக்காது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க எளிதில் கிடைக்கக்கூடிய வசதிகளா இருக்கும். சோ இந்த காரணங்களுக்காக நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கும். சோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லத்தீன் அமெரிக்கா, கரீபியன் போன்ற நாடுகளில் புலம்பெயர்ந்தவர்களில் ஆண்களை விட பெண்களே அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, குறிப்பாக மேற்கு ஆசியாவில் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக புலம்பெயர்கிறார்கள். சோ இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இவங்க வேலை வாய்ப்புக்காக நம்ம போயிருந்திருக்கலாம் அப்படிங்கறத நம்மளோட அசம்ஷனா நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? சோ இதுல இடம்பெயர்வின் வகைகள் 2017 ஆண்டில் சர்வதேச புலம்பெயர்வில் இந்தியா வந்து மிகப்பெரிய நாடாகவும், அதாவது 17 மில்லியன், இதை தொடர்ந்து மெக்சிகோவும் வந்து 13 மில்லியனா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். சரிங்களா? சோ இது வந்து இடம்பெயர்வை பத்தி அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஒன். சோ இந்த இடத்துல மண்டல வாரியான உலக மக்கள் தொகை பங்கு மற்றும் சர்வதேச இடம்பெயர்வு என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுக்கு உலகத்துல மொத்தமா எவ்வளவு பேர் எந்தெந்த இடங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுக்கு தேவையானது ஆசியா, நம்மளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஆசியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 45,448 மக்கள் தொகை வந்து இருக்காங்க. சோ இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய சதவீதங்களை மொத்த மக்கள் தொகையில அதுல 59.7 வந்து உலக மக்கள் தொகையில ஆசியால மட்டுமே இருக்காங்க. சோ இதுல சர்வதேச புலம்பெயர்ந்தோர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் 41% மட்டும்தான். ஓகேங்களா? அது தேவையில்லாத இடம், சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்ல சமீப காலங்களில் சர்வதேச அளவில் புலம்பெயர்வோர் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2000 வந்து 173 மில்லியன்களாக இருந்த புலம்பெயர்ந்தோரோட எண்ணிக்கை 2010 220 மில்லியனாகவும் 2017 258 மில்லியனாகவும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா மக்கள் புலம்பெயர்தல் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. நகரமயமாக்கல் 2007 ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக உலகளாவிய நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நகர்ப்புற மக்களோட சதவிகிதம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களா கொடுத்திருக்காங்க. சோ எப்படி அப்படின்னா வரலாற்றுல வந்து முதன்முறையாக இவங்களுடைய மக்கள் தொகை இதை விட இது ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியா, சீனா மற்றும் நைஜீரியா நாடுகள்ல 2018 இருந்து 2050 ஆண்டுகளுக்கு இடையான காலத்தில் உலக நகர்ப்புற மக்கள் தொகை வளர்ச்சியில 35% இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. சோ இந்த டைம்ல இந்தியால 416 மில்லியன் நகர்ப்புற மக்கள் தொகையும், சீனால 225 மில்லியன் மக்கள் தொகையும் வந்து இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இதுவும் ஒரு இஷ்யூவா இங்க இருக்கு. அப்படி பார்க்கும்போது நைஜீரியால 159 மில்லியன் மக்கள் தொகையும் நகர்ப்புற வாசிகளாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கிடப்படுகிறது. சரிங்களா? சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா உலகம் வந்து நகரமயமாக்கலுக்கான குறிப்புகளா இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது இந்த பாக்ஸ்ல 1950 உலகத்தினுடைய மக்கள் தொகையில 30% நகர மக்கள் தொகையாகும். சோ 30% அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய அர்பன் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய மக்களா இருக்காங்க. ரூரல் நகர மக்கள் தொகையா இருக்காங்க. 2050 வந்து இவை 68% உயரும் அப்படின்னு சொல்லி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30% நகர மக்கள் தொகை அப்படிங்கிறது 68% இருக்கு. எதனால அப்படின்னா மக்கள் வந்து நகரங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டாயத்துல தள்ளப்படுறாங்க. ஸோ உலக மக்கள் தொகையை பார்த்தோம் அப்படின்னா நகர மக்கள் தொகை என்ன, வட அமெரிக்கால 82% இருக்கு. ஸோ ஆசியால 50% ஆஃப் மக்கள் தொகை வந்து நகர மக்கள் தொகை இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 50% வந்து நகரத்திலையும் 50% கிராமத்திலையும் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? அதிக மக்கள் தொகை கொண்ட உலகின் முதல் 5 மாநகரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டோக்கியோன்னு சொல்றாங்க. சோ டோக்கியோல பார்த்தோம் அப்படின்னா 37% மக்கள் தொகை மில்லியன்ல இருக்காங்க. அதே மாதிரி புதுடெல்லி அப்படிங்கிறது செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. சோ இது வந்து இம்பார்ட்டன்ட். அதிக மக்கள் தொகை கொண்ட உலகின் முதல் 5 மாநகரங்கள்ல புதுடெல்லி 2வது இடத்துல இருக்கு அப்படிங்கறத இதுல இருந்து பாத்துக்கலாம். சரிங்களா? மிச்சம் நம்மளுக்கு தேவையில்லை. ஷாங்காய், மெக்சிகோ, ஷாபுல் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு தேவையானது இந்தியாவில பத்தி என்ன கண்டென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, சோ இந்தியால அதுக்கு அடுத்தது தமிழ்நாடுல என்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஜியோகிராஃபில ரொம்ப முக்கியமா பார்த்தா போதும். ஓகேங்களா? சோ இதோட இந்த பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. சோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அடுத்தடுத்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.